தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஞாயிறும் நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆனால் சில ஞாயிறுடைய சில ஸ்பெஷல் சமீபத்திலே உயிர் தெழுந்த காலை வேளை, அதை ஈஸ்டர் சண்டே என்று சொல்லி அன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே உற்சாகமாய் நாம் ஆண்டவரை ஆராதித்தோம். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த பஸ்கா பண்டிகை அது என்றைக்கு அசைவாட்டப்பட்டதோ அந்த பஸ்கா பண்டிகையினுடைய அந்த நாள்லேருந்து 50வது நாள் பெண்டகாஸ்டல் அல்லாவிட்டால் பெந்தகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி அனுசரிக்கப்பட்ட ஒரு பண்டிகையை பாருங்கள், இந்த 50வது நாள் என்று சொல்லுகிறார்கள் கிரீக்கில். பெந்தகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை, அல்லாவிட்டால் அதை வாரங்களின் பண்டிகை என்று சொல்லி அந்த லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனத்திலும், உபவாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலும் அதை வார பண்டிகையாக கொண்டாடப்படுகிறதை அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாக கிரீக்கில் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் 50வது நாள் என்று சொல்லி அனுசரிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த அறுவடை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதற்கு வேண்டிய இயற்கை வளங்களை கொடுத்து தேவன்தான் நம்முடைய விளை நிலங்களை அவர் நல்ல விளைச்சலை தருகிறார் என்று சொல்லி அந்த அறுவடை முடிகிற நாளிலே இப்படியாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக இது அனுசரிக்கப்படுகிறது. அறுவடையினுடைய முடிவிலே எப்படியும் பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் இன்றைக்கு நமக்கு பெந்தகோஸ்தே என்கிற இந்த பண்டிகையினுடைய விசேஷித்த தன்மையை நாம் தியானித்து நாம் ஆவியிலே அந்த அனுபவத்தை ஆமையினோடு இன்றைக்கும் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 28, 29 வசனங்களை நாம் வாசி கேட்போம். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு பின்பு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவியானவர். ஆனால் எப்பொழுதும் கூடுமான மட்டும் வெறுமையாக ஆவியானவர் என்று சொல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லியே நாம் பழகுவோமே, ஆனால் அது நலமாக இருக்கும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய சபையினுடைய ஒரு விசேஷித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் திருத்துவ தெய்வத்தை நாம் சேவிக்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து இயேசு, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன். இந்த அனுபவத்திலே, இந்த சத்தியத்திலே நம்முடைய சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை உடையவர்களாய் நாம் கர்த்தரை விசுவாசத்தோடு ஆராதிக்கிறோம். இப்போ பாருங்கள், பெந்தகோஸ்தே என்ற நாள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற அந்த நாளிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது, இது ஊற்றப்பட்டது. யோவேல் என்ன சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் முன்னறிவித்தார். பொதுவாகவே தீர்க்க தரிசனம் என்று சொன்னாலே வரும் காரியத்தை முன்னறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு பிறப்பார் என்கிற அது பரிசுத்த வேதாகமத்திலே முன்னறிவிக்கப்பட்டது. மேசியா எழும்புவார், மோசே சொன்னார், உங்கள் நடுவிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வார், கர்த்தர் எழுப்புவார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல் தீர்க்க தரிசனமே பாருங்கள், ஆதாம் ஏவாள்கிட்ட ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் என்னது உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன் என்கிற முதல் தீர்க்க தரிசனம். இப்படியாக மேசியா வருவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் பாருங்கள் தென்படலை. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியா வருவார் என்கிற தீர்க்க தரிசனம் இருந்தது. அதை சில இயேசுவோடு கூட இருந்தாங்கல்ல 12 அப்போஸ்தலர்கள், அவர்களில் சிலர் அதை விசுவாசித்து அதுக்காக காத்திருந்தவர்கள். நாத்தான் வேலை குறித்து பார்க்கும்பொழுது அவன் அத்தி மரத்துக்கு கீழே இருந்து கொண்டு அவன் யோசித்து கொண்டிருந்தான், மேசியா எப்பொழுது என்ன செய்வார்,
வருவார் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தார். அப்போ யூதர்களே சிலர் மேசியா வருவார் வருவார் என்று சொல்லி ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சிலர் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இன்னும் சிலர் மேசியா இனிதான் வருவார் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், யோசித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் பாருங்கள், நம்ம இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களைப் போல இயேசு கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த நிகழ்வு என்ன? இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். தமக்காக ஆவலோடு காத்திருக்கிற சபையை கூட்டி சேர்க்கும்படியாக வரப்போகிறார். சில கிறிஸ்தவர்கள் அதை விசுவாசித்து அந்த வருகைக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுவை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்கிற காரியத்தை இயேசு யோவான் 3வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லிட்டார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை என்கிற அந்த சத்தியத்தை கேட்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் தண்ணினால் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து ஆமீன், இன்றைக்கும் ஆமீன் பாருங்கள், அவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். சபைக்குள்ளே ரொம்ப வருஷம் இருந்து கொண்டும், கிறிஸ்தவர்களாய் ரொம்ப வருஷம் இருந்து கொண்டும் இந்த மாதிரி சில அடிப்படையான உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல், ஞான ஸ்நானம் எடுக்காமல், பரிசுத்தமாய் வாழாமல், ஆமீன் ஆண்டுடைய வருகையை விசுவாசிக்காமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எப்படி யூதர்கள் மத்தியில் மேசியா இனிதான் வருவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் காத்திருக்கிறவர்களைப் போல இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையா அப்படின்னு சொல்லி கொண்டு அதுக்கு செவிசாய்க்காமல் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே சிலர் குடித்தும் வெறித்தும் என்னென்ன பாவங்கள்லாம் உண்டோ அதையெல்லாம் செய்து கொண்டு அசுத்தமாய் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதன் நடுவிலும் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்த வார்த்தை பாருங்கள், மாம்சமான யாவர் மேலும். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை பாருங்கள், பழைய ஏற்பாட்டுடைய அநேக நிகழ்வுகள் நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. ஆவியானவர் சிலருக்குள்ளே இறங்கினார். அது ஆமீன் ஆசரிப்பு கூடாரத்திலே சிலருக்குள்ளே இறங்கி சிலர் தீர்க்க தரிசனம் கூட சொன்னார்கள். மோசே அந்த தேவனுடைய ஆவியிலே அவர் பேசினார். ஆரோன் அந்த தேவ ஆவியிலே நிரம்பினார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வரும்னா இன்னும் நமக்கு நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்குள்ளே ஆவியானவர் இறங்கினார், அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள். சிம்சோனுக்குள்ளே அந்த அசூர பலம், ஒரு சரியான ஒரு பவர். திடீர்னு இன்னைக்கு சில பிள்ளைங்கள்லாம் சில ஒருவேளை கார்ட்டூனில் பார்க்கலாம். இப்போ யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கார்ட்டூன்லாம் முன்னால் ஒரு சூப்பர்மேன் போல், யார் சிம்சோன், யார் திடீர்னு யாராக மாறிடுவான், ஒரு சூப்பர்மேனாக மாறிடுவான். அவனை யாரும் கட்ட முடியாது. அவனுக்குள்ளே ஆவியானு இறங்கும் பொழுது அந்த கட்டெல்லாம் அவிழ்ந்துடும். அவனை யாரும் பட்டயத்தினாலோ ஈட்டினாலோ பிடிக்க முடியாது. பட்டயத்தெல்லாம் வாங்கி உடச்சி போட்டுருவான். ஒரு ரூம்குள்ளே பூட்டி போட்டிருந்தா அந்த டோரோடி பேத்துட்டு போயிடுவான். அவன் கையில் ஆயுதமே இல்லாமல் அவன் யுத்தத்துக்கு போவான். அப்படிப்பட்ட திடீர்னு ஒரு பவர், அதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமீன் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படி சிலருக்குள்ளே அப்படி போயிருந்தார். ஆவியானுடைய பலத்தினால அவன் பாருங்கள் சிங்கத்தை கிழித்து போட்டான். குகைக்குள்ளே போயே சிங்கத்தை என்ன செய்வான், பிடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு அசுரமான ஒரு அசாதாரணமான பலம் ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கும் பொழுது வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ரெண்டாவது பாருங்கள், தாவீதனுடைய வாழ்க்கையில் அவன் சும்மா ஒரு ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். அவன் ஆடுகளை மேய்க்கிற ஒரு சிறுவன். அவ்வளோதான். அவனுக்கு வீட்டில் அவனுக்கு கொடுத்த மதிப்பே சாமுவேல். ஒரு ஆசாரியன் என்று சொன்னால் ஒரு பெரிய ஆமீன் பாருங்கள், ஒரு மனிதர். அந்த நாட்களில் ராஜாக்கள் ஆட்சி காலம் இல்லாத காலகட்டத்தில் இந்த ஆசாரியர்கள் தான் நியாயம் விசாரித்து கொண்டு ஒரு ராஜாவை போல தேசத்திலே உலா வந்தார்கள். அப்படிப்பட்ட மனுஷர் தான் சாமுவேல் என்கிற தேவ மனுஷன். அவர் இப்பொழுது யாருக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா தாவீதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ டக்குனி ஃபாஸ்ட்டாக விருந்தெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாங்க. அன்றைக்கி ஃபோன்லாம் இல்லையே, அதனால டப் பண்ணி போயிடுவாங்க. விருந்துகாரங்களும் அப்படி தான். கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நம்ம வீட்டில் திடீர்னு என்ன செய்திருவாங்க, வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் டக்குனி அவங்கள சேர்ந்து என்ன செய்வாங்க, சமையல் செய்வாங்க. எப்படியோ அது ஒரு காலம். இதே போல் சாமுவேல் வந்துட்டார். டக்குனி அவங்க வீடெல்லாம் சுத்தப்படப்படுகிறது, அவங்க வீடே அலங்கரிக்கப்படுகிறது, விருந்தெல்லாம் ஆயத்தப்படுகிறாங்க. அவர் வேற பலி, இந்த விருந்தை அனுசரிப்பதற்காக பலி செலுத்துகிறதுக்காக ஒரு காளையும் கூட கொண்டு என்ன செய்கிறாரு, வருகிறாரு பாருங்கள். ஆனால் இவர் அழைக்கப்படலை. இவர் ஒரு லிஸ்டாகவே இல்லை. அவர் ஒரு சிறுவன்.
ஆனால் பாருங்கள், அந்த தாவீதுக்குள்ள அபிஷேகம் ஆமீன் பாருங்கள் என்னைக்கு ஊற்றப்பட்டதோ அன்னைக்கு அவனும் அப்படித்தான். சாதாரணமான மனுஷன், கரடியை கிழித்து போட்டான், சிங்கத்தை கிழித்து போட்டான், பெரிய கோலியாத்தெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமா என்ன செய்யலை, தெரியலை. இன்னைக்கும் பாருங்கள், அந்த பரிசுத்தாவியானுடைய பலம், பரிசுத்தாவியானுடைய நிறைவு யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன செய்யாது, தெரியாது. பிரச்சனையை கண்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அபிஷேகம் பெற்ற தாவீது சொல்லுகிறாரு, அந்த கரடியினுடைய கைக்கு என்னை தப்புவித்தவர், அந்த சிங்கத்தினுடைய கைக்கு என்னை தப்புவித்தவர், இந்த கோலியாத்து இந்த அதன் விருத்த சேதனம் இல்லாத இவன் யாரு, எம்மாத்திரம் இவனுடைய கைக்கும் கர்த்தர் என்னை என்ன செய்வாரு, தப்புவிப்பார். அப்போ அபிஷேகம் தான் தாவீதனுடைய வெற்றிக்கு ரகசியம். தாவீது ஆமீன் ரொம்ப நாள் அவன் ராஜாவாக இருந்ததற்குடைய ரகசியமும் அவனுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர். இப்படியாக ஆமீன் யார் யார் மேல எப்பொழுது இறங்கணுமோ அப்பொழுதுதான் இந்த ஆவியானவர் சில தனி நபருக்குள்ளே ஊற்றப்பட்டார், இறங்கினார். ஆனால் பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது பாருங்கள், மாம்சமான யாவர் மேலும், அந்த வார்த்தையை சொல்லுங்க, மாம்சமான. இன்னைக்கு எவ்வளவு நல் பாக்கியம், இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஆமென் பாருங்கள், சபை இன்றைக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. நான் ஆராதனை வேளையிலே சொன்னேனே, இந்த மே மாதம் மட்டும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலே ஆமென் நிரப்பப்பட்டாங்க. என்னோடு கூட அந்த சிறுவர் ஊழியங்களில் ஈடுபட்ட பிள்ளைகள் அதை கண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஒரு யூத் கேம்பில் ஆமீன் பாருங்கள், ஒரு நைட் ஒரு சர்ச்சில் ஒரு ஸ்தாபனத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஆமீன் பாருங்கள், அதில் பொதுவாக அந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை டீச் பண்ணி ஆமீன் பாருங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதில் என்ன அந்த யூத் கேம்பில் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், எல்லாம் வாலிப பிள்ளைங்க. ஏற்கனவே சபைகளில் சண்டே கிளாஸில் இருந்த ஆவியானவரை குறித்து அவங்களுக்கு தெரியும். இன்னும் பாருங்கள், நிறைய எக்ஸாமில் கூட எழுதி ஃபஸ்ட்டெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்படி பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசி அப்படி பேசி கொண்டு ஜபத்தில் அப்படி பாருங்கள் பாடெல்லாம் பாடலை, கண்ணை மூடி ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆமீன் பாருங்கள் ஒரு 10 பிள்ளைங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவர்கள் ஆமீன் வேறு பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கும் நிறைய பேர் பரிசுத்த ஆவியான உண்டா அந்நிய பாஷையை விமர்சிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். யாருக்கு கையிலையும் தலையிலையும் கை வைக்கல, ஆமீன் ஆவியானவரை குறித்து ஆமீன் பாருங்கள் பேசி அவர்களுக்கு ஒரு தாகத்தை உண்டு பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஜபம் பண்ணி அப்படி கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவங்க மேலே இறங்கினார். ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு அனுபவம். 15 சர்ச்சில் போனோம். ஆமீன் பாருங்கள், பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. இல்லை வாயே திறக்காத பிள்ளைங்க. அதில் ஒரு சென்டரில் எனக்கே ஆச்சரியம். அது வாயே திறக்காது, கையும் தட்டலை, கை எப்படி கட்டி வச்சுட்டு எப்படி ஜெபம் பண்ணிட்டுனா ஒரே ஒரு வேர்டு, தேங்க்யூ ஜீசஸ். அப்புறம் கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருக்கும், அப்புறம் தேங்க்யூ ஜீசஸ். இவ்வளோ தான் ஒரு பிள்ளை ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தது. அந்த பிள்ளையும் கர்த்தர் அபிஷேகித்தான். அப்புறம் அந்த சர்ச்சில் இருந்த எல்லாருக்கும் ஒரு புரியாத, எல்லாரையும் விட அவதான் சத்தமாக பாஷைகளை பேசி பாருங்கள் ஆவியில். நான் சொல்கிற விஷயம், ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆவியானவருடைய உலகமெங்கும் இப்போ நம்மளை கொண்டே இந்த ஒரு மாதம் இதை செய்தார்னா ஆமீன் ஊழியத்திலே இன்னைக்கு கிராமங்களிலே பட்டணங்களிலே அநேக ஆமீன் கேம்புகள், இந்த அதுவும் பாருங்கள் சர்ச் ஆராதனையில் இன்றைக்கு கூட இந்த ஆராதனை முடிவுலேயே நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். யாரெல்லாம் எனக்குள்ள அந்த அபிஷேகம் வேணும், எனக்குள்ள அந்த ஆவியானவர் வேணும், நீ தாகத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் தாகம் அடைகிறீங்களோ உங்களையும் கர்த்தர் அபிஷேகிப்பா. ஆமென், அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னா ஆமீன் பாருங்கள், ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது நடக்கிற நிகழ்வுகள். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். சொல்லுங்க, எப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது ஆமீன் நம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக பிள்ளைகளை வழி நடத்தும் பொழுது அநேக நிகழ்வுகளை காண்கிறோம். இன்றைக்கும் அப்படி பாருங்க, கொஞ்சம் இந்த அப்படி ஜபிக்காம அப்படி கொஞ்சம் குறும்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அபிஷேகம் பெற்ற பிறகு கண்ணே திறக்க மாட்டாங்க. பாருங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் பாருங்கள் கண்ணீர் அம்மாவிட்ட முன்னால் மட்டும்தான் மடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அழுது ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் முழங்கால் நிற்பாங்க, கைகளை உயர்த்தி கூட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. மாற்றம் உண்டாகிறது. ரெண்டாவது, சவுலுக்குள்ள ஆவியானவர் இறங்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் வேறு இருதயத்தை கொடுத்தார்.
அவன் வேறு மனுஷனா என்ன செய்தான்? மாறினான். சில பிள்ளைங்கள்லாம் அந்த ஆவியானவருக்கும் பாருங்க, ஆவியானவருக்கும் ஒரு தனிநபருடைய மனம் திரும்புதலுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆவியானவருக்கும் ஒரு தனிநபருடைய மனம் திரும்புதலுக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கும் ஆவியானவருக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு மனுஷன் ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கும் ஆவியானவருக்கும் தொடர்பு இருக்கிறது. நம்ம அடுத்து நாம் அதை தியானிக்க போகிறோம். அப்போ ஆவியானவர் வரும் பொழுது அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனத்தையும் காண்பார்கள். வெறும் அப்போ ஆவியான ஊற்றப்படும் பொழுது அந்நிய பாஷை மட்டுமல்ல, அநேகர் பாருங்கள் இந்த ஜெபத்தில் நடந்து முடிந்து கொண்டு இந்த பிள்ளைகளை பாருங்கள் அர்ப்பணிக்க வைக்கும் பொழுது அவங்க பிளான் பண்ணிட்டு ஒன்றும் வந்திருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா பிள்ளைங்க கைகளை உயர்த்தி அநேகர் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு அதில் இருக்கிறது என்பதற்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு பார்த்தா அதில் நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆவியான ஊற்றப்படும் பொழுது பாருங்கள் அவங்க சிலரெல்லாம் சில தரிசனங்களை நான் பார்த்தேன். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த குரூசிஃபைடு, அவரை சிலுவையிலே தொங்குகிற காட்சியை கண்டேன். என்னை பார்த்து நீ பரிசுத்தமாய் வாழ்வாயா, என் பிள்ளையா இருப்பியா அப்படின்லாம் ஆண்டவர் பேசுகிற சில வார்த்தைகளை சில பிள்ளைகள் என்னோடு ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். நிறைய பிள்ளைங்க சொல்கிற விஷயம், ஒரு இருள் என்னை விட்டு நீங்கினது, வெளிச்சம் எனக்குள்ள என்ன செய்தது வந்ததை நான் கண்டேன், என் கட்டெல்லாம் அவிழ்ந்ததை கண்டேன். நிறைய தரிசனங்களை அந்த ஆவியான் ஊற்றப்படும் பொழுது பிள்ளைங்க நிறைய தரிசனங்களை கண்டதை பாருங்கள் பிள்ளைகள் சொல்லுவார்கள். அப்போ நான் சொல்லுகிற விஷயம் வெறும் ஆவியான ஊற்றப்படுகிறது மட்டுமல்ல, சில பிள்ளைங்களுடைய சாபங்கள் மாறும். பைபிளை இப்படி தூக்கி வச்சு கவனிங்கம்மா. சில பிள்ளைங்களுடைய சாபங்கள் மாறும், குணங்கள் மாறும். பரிசுத்த ஆவியான் ஊற்றப்படும் பொழுது என்னது மாறும்? கவனிங்க, பரிசுத்த ஆவியான் ஊற்றப்படும் பொழுது என்னது மாறும்? குணம் மாறும், உன் சுபாவம் மாறும், உன் பார்வை மாறும், உன் பேச்சு மாறும், உன் லைஃப்லே ஒரு சேஞ்ச் உண்டாகும். ஆவியான இந்த மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுவார். பரிசுத்த ஆவியான இந்த மாற்றத்தை என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அடுத்தது 29, ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு ஊழியக்காரங்கள்லாம் பாருங்கள் தேசம் முழுவதும், அதுவும் ஆப்பிரிக்காவில் தான் அதிகமான எழுப்புதல், ஆப்பிரிக்காவில் தான் அதிகமான சபையிலே விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாதவங்க, நாகரிகம் இல்லாதவங்க, வளர்ச்சி இல்லாதவங்க ஒதுக்கி வைத்த கண்டம். இன்னைக்கு அந்த ஆப்பிரிக்காவில் தான் பாருங்கள் பரிசுத்த ஆவியான வல்லமையாய் ஊற்றப்படுகிறார். அநேக பாருங்கள் லட்சக்கணக்கான விசுவாசிகளுடைய சபை இன்னைக்கு எங்கே தான் இருக்கிறது? ஆப்பிரிக்காவில் தான் இருக்கிற. ரகசியம் என்னன்னா, ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களை அனலாக்கி அவர்களை பயன்படுத்துகிறனுடைய ரகசியம்தான் அது. கடைசி நாட்களில் ஆண்டவர் பாருங்கள் தூதர்களை காற்றாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் அக்கினியாகவும் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். பாருங்கள் அந்த கடைசி நாட்களில் நடக்கிற விஷயத்தை தான் அந்த 32 வரை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இனி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துக்கு வந்து விடுவோம். அதனுடைய 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் அங்கே அந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. 2வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். ஆமென். கவனிங்கள், வாசிக்கிற வேத பகுதியிலே அந்த அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடுகிற அந்த அனுபவத்தை நம்ம எங்கெல்லாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி ராப்போஜனம். அப்போ இயேசு இருக்கிறார், அப்படி சீஷர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. இந்த பந்தியிலே உங்களோடு கலந்து கொள்வதற்கு நான் ஆசையாக இருந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போ கூடி வருகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்கு அவர்கள் எல்லாரும் அப்படியே ஒரு மனமாக கூடி வருகிறாங்க. 2வது கவனிங்கள், இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார். இப்போ சீஷர்கள்லாம் பயந்து போய் ஒரே அறையில் இருக்கிறாங்க. அந்த பூட்டி இருந்த அறையிலே இப்பொழுது இயேசு திடீர்னு என்ன செய்கிறார்? வருகிறார். ஒரே ஒரு ஆள் மட்டும் யாரு? மிஸ்ஸிங். மற்றவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க?
இருக்கிறாங்க. அதுதான் தோமா. அவர் ஏதாவது கண்டிப்பாக பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக தைரியமாக நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு தைரியமாக போன ஆள். அதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்தியாவுக்கு ஆண்டவர் அனுப்பின ஆள் எப்படிப்பட்ட ஆள் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்கள், ஆமென். பாருங்கள், அப்போ சீஷர்கள் அங்கே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் ஆமென் பாருங்கள் இவர்களுக்கு பிராமிஸ் பண்ணுகிறார். ஏற்கனவே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அந்த உன்னத பலனை பெறும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யாதிருங்க, போகாதிருங்க. அவங்க எல்லாரும் எருசலேமில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஏறக்குறைய ஒரு 120 பேர் அங்கே அப்படி ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்காக அவங்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை நாள் காத்திருக்கிறாங்க? எத்தனாவது நாள் ஜெபம் சொல்லுங்க? 10வது நாள் ஜெபம் இப்போ. ஆமென். ஏன்? அவர் பாருங்கள் 40வது நாள் பரமேறி சென்றார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் அதை கண்டினியூவாக 2-3 வாரமாக நம்ம அந்த பிரசங்கங்களை கேட்டோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தார். அப்போ தன்னை உயிரோடு இருக்கிறவராய் அவர் காண்பித்து அவர் பாருங்கள் அநேகருக்கு என்ன செய்தார், தரிசனமானார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து அவர் என்ன செய்தார், பிரசங்கம் பண்ணினார். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் ஆமென் பாருங்கள் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். டே பை டே அளவிட்டால் எத்தனை நாள்? 40 நாள். அப்போ 40 நாள் அளவு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி அநேகருக்கு தரிசனமாகி 40வது நாள் பரமேறி சென்றார்ல. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆமென் பாருங்கள், நீங்க என்ன செய்யாதிருங்கள், எருசலேமை விட்டு என்ன செய்யாதிருங்க, போகாதிருங்க. ஆமென் பாருங்கள். நீங்கள் அந்த 7வது வசனம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அது ஒரு கட்டளையா சொல்றாரு. ஆனா பாருங்க 500 பேர் இருக்கும் பொழுதுதான், ஏறக்குறைய ஒரு 500 பேர் இருக்கும் பொழுதுதான் இயேசு பரமேறி செல்கிறார். ஆனால் ஆமென் பாருங்கள் எத்தனை பேர் அவருடைய கட்டளைக்கு காத்திருந்தாங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தாங்க? 120 பேர் காத்திருக்கிறாங்க. ஒரு இடம் போகல. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க அந்த உன்னத பலனை பெறும் வரை எருசலேமை விட்டு என்ன செய்யாதிருங்க, போகாதிருங்க. ஒரு 120 பேர் அதில் பாருங்க இருந்த ஸ்பெஷலாக சிலருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பாருங்கள் 12 அப்போஸ்தலர்கள் அவர்களோடு கூட ஆமென் அவருடைய தாயாகிய மரியாள் இன்னும் சிலர் விசுவாசித்து அவர்கள் எல்லாரும் அப்படி ஒருமனப்பட்டு காத்திருக்கிறாங்க. 10 நாள் காத்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காத்திருப்பு வீண் போகாது. பக்கத்தில் ஒரு 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த காத்திருப்பு. ஆமென். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? அந்த உன்னத பலன் எனக்கு வேணும், தேவனுடைய கிருபை எனக்கு வேணும். அந்த காத்திருந்த அந்த 120 பேருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் வல்லமை, அந்த பவர், ஆமென், அந்த ஆவியானுடைய அந்த அனுபவத்தை அவர்கள் அப்படி பாருங்க. சிலவங்க எல்லாம் ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, நானும் அந்த நேரம் அங்கே இருந்திருக்க மாட்டேனா. வேணா பாருங்க, பரமேறி செல்கிற வேளையில் எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க? எத்தனை பேர்? 500 பேர் இருந்தாங்க. பரமேறி சென்ற பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க? ஏறக்குறைய ஒரு 500 பேர். அதில் நிறைய பேர் நினைச்சிருப்பான், நேற்றுக்கு லீவு, ஆனாலும் நம்முடைய பிள்ளைங்களை நிறைய பேர் அங்கே காணலை. ஆனாலும் சில பிள்ளைங்க வந்தாங்க. அல்லேலூயா. சில பிள்ளைங்களாம் பாருங்க அப்படி மாறணும். 6 மணிக்கு அம்மா அப்பா அப்படி பிள்ளைகளை பழக்கணும். அந்த 6 மணிக்கு டியூஷனுக்கு மட்டும் அனுப்பி விடுறீங்களா? சர்ச்சில் போய் 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வா, 5 மணிக்கு புறப்பட்டு அனுப்பி விடணும். சில நேரம் நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு மிஸ்டேக் இல்லை, பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தங்கம். சொல்லுங்கள், வாயை திறந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தங்கம். எத்தனை அம்மாமார் அப்படி அனுப்பி விட்டீங்க? சரி 6 மணிக்கு சர்ச்சில் உள்ள
அதில் எல்லா பிள்ளைங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், மேக்சிமம் அதை கொஞ்சம் கம்பல் பண்ணுறோம். ஏன்னா பிள்ளைகளுக்காக உங்களுக்கு சத்தியம் தெரியும், வசனம் தெரியும், ஜெபம் தெரியும், பரலோகம் நரகம் தெரியும். இந்த பிள்ளைங்களுக்கு சத்தியங்கள் வேணும். தேவ சமூகத்தில் அவங்கள கொண்டு வரணும், பலிபீடத்தில் அவங்கள கொண்டு கட்டணும். அது உங்கள் முக்கியமான ஒரு வேலை. எத்தனை பேர் நீ சரி நீ ஈவினிங் டியூஷன் அல்லது ஸ்பெஷல் கிளாஸ், மியூசிக் கிளாஸ் எல்லாம் நிமிந்து எல்லாம் ஒன்றும் இங்கே காணலை, அவார்டெலாம் சரி வாங்கி எதாவது செய்யுங்க. ஆனால் தேவனுடைய நாமத்துக்காக அதை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சரி 5 மணிக்கு மியூசிக் கிளாஸ் அல்லட்டா 6 மணிக்கு மியூசிக் கிளாஸ், 7 மணிக்கு டியூஷன். சரி 1 hour சர்ச்சில் நேற்றுக்கு நான் ஜோம் பண்ணேன் அப்படிங்கிற தம்பிங்க, சர்ச்சுக்கு வராதவங்க, நேற்றுக்கு மாலையில் வராதவங்கெல்லாம் கை வைத்தி காணிங்க அப்போ 1 hour நான் ஜோம் பண்ணேன்னு. அப்போ அம்மா அப்பாவுக்கு குற்றமா பிள்ளைகளுக்கு குற்றமா? உங்கள் மேலே தப்பு இல்லைல்லடா, இல்லை தலையாட்டுறான். அம்மா ஃபுல்லாக உட்காரு, சில பிள்ளைகிட்ட கேட்டால் ஃபுல்லாக ஒரே வேலை. அப்போ அடுத்த வாரமாவது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுடுங்க. அப்போ பாருங்கள், சிலவங்க இடையில பார்த்து சிலவங்களெல்லாம் பார்த்தா இந்த எல்லா ஃபங்க்ஷன் வீட்லேயும் ரொம்ப நேரமே பார்க்க முடியுது, சர்ச்சில் பார்க்க முடியல. இது எனக்கு ஒரு இந்த புரியாத புதிரில் இதுவும் ஒன்று. அல்லேலூயா. அவி என்ன நினைப்பாவ போவாட்டு, ஏசு என்ன நினைப்பாருன்னு நினச்சிருக்கிறீங்களா? ஆமே. இன்னைக்கு உபவாச கூட்டத்து போல் திருவிருந்தில் இருக்கலை, ஆராதனையில் இருக்கலை. சிலவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது பேசினா கொஞ்சம் கூட பாஸ்டர் பேசட்டு அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, இப்போ தேவை யாருக்கு தான்? ஆமாம், நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ கவனிங்கள், பிள்ளைங்களை அப்படி பழக்கிற அம்மாவுக்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். முடியாதுங்க, முடியலை. வாரத்தில் ஒரு நாள் சும்மா கொஞ்ச நேரம் வந்திருந்து கண்ணையே மூட மாட்டேங்குது, ஜெபமே பண்ண, ஒரு ஸ்தோத்திரம் வர சொல்ல மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால் ஒரு 1 hour உட்காந்து எனக்கு இந்த ஃபோன் கூட ஆமீன் பாருங்கள், சில வேளையில் மெசேஜ், இந்த பைபிள் ரீடு, அந்த இதெல்லாம் கரெக்டாக சில பிள்ளைங்க அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். இந்த நான் அந்த லாஸ்ட்டு சண்டேலேருந்தே மண்டேலேருந்தே மார்னிங் எனக்கு இதை ஏன் பெற்றோர்களை வைத்துட்டு சொல்கிறேன்னா, சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். 6 மணிக்கு எனக்கு மெசேஜ் போடணும்னு சொல்லியிருக்கிறேன், பைபிள் ரீடு. ஒரு 10 பிள்ளைங்கள்கிட்ட போட்டுட்ருக்குறாங்க, மீதி பேர் போடலை. அப்போ பாருங்கள், அதே காலம் தானே இன்றைக்கும் இருக்குது. இயேசு சொல்கிறாரு, ஒரு 500 பேர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஒரு கட்டளையாக சொல்கிறாரு, அந்த உன்னத பலனை பெறும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு. ஆனால் எத்தனை பேர் போயிட்டாங்க? 500ல் 120 கழிச்சா 380 பேர் என்ன செய்யிட்டாங்க, போயிட்டாங்க. சந்தைக்கும் கல்யாண வீட்டுக்கும், வேற ஒரு 4 வீடை கூட சொல்லுங்கள். பர்த்டே வீடு. அதை நம்ம ஊரில் இந்த ஃபங்க்ஷன் இல்லாத நாள் கிடையாது. அதை யாரை கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ, சர்ச்சுக்கு வர்ற சில முக்கியமான ஆட்களை குடும்பமாக வந்துடணும்னு கூப்பிட்டுருவாங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் கேட்டால் எங்கள் அம்மா அங்கே போச்சோனாங்க, இங்கே போச்சோனாங்க, எங்கள் அம்மா அங்கே கூப்பிட்டு போனாங்க. நான் அப்போ சொன்னி வளர்ந்தாச்சுட்டா இனி எல்லா நாளுக்கும் எல்லா வீட்டுக்கும் போகணுன்னு இல்லை அப்படின்லாம் சில பிள்ளைங்கள்ட்ட சொல்லியாச்சு. ஆனாலும் நான் நினைக்கிறேன், சமையல் பண்ண மடித்து வா போன்னு கூப்பிட்டு போகிறாங்களோ எந்த தெரியாது. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் விட்டா இனி ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் கூப்பிட்டு போயிடுவா போல. அதனால் கடைசி காலம் பிள்ளைங்கள்லாம் எச்சரிக்கையாக இருங்க. அம்மா அப்படி தான் செய்வாங்க, அப்பா இப்படி தான் கூப்பிட்டு. நீங்கள் இல்லை இன்றைக்கி மார்னிங் எங்கே போனோம், சர்ச்சுக்கு போகணும், இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கு போகணும். உங்களுக்குள்ள அந்த தாகத்தை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் கையை உயர்த்தி நம்ம பிள்ளைகளுக்காக ஒருக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காணணும்ப்பா. அந்த வசனத்தை அப்படி சொல்லுங்க, எங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காணணும். எங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய பலத்தினால முடியாது, எங்களுடைய பராக்கிரமத்தினால முடியாதப்பா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.